ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோவிலேருந்து சுலோச்சனா அம்மா பேசுகிறேன். இப்போது சகசுரலிங்கம் உருவான கதை பற்றி சொல்லப் போகிறேன். ஒரு சமயம் சிவபெருமான் உத்தரகோசமங்கை சேத்திரத்தில் 1000 முனிவர்களுக்கு ஆகம விதிகளை பற்றி போதித்து கொண்டிருந்தார். ஆகமம் என்பது பூஜை முறை பற்றியதாகும். அப்போது சிவபக்தையான மண்டோதரி, ராவணனின் மனைவி, சிவபெருமானுக்கு பூஜை செய்யும்போது அவர் கழுத்தில் உத்திராட்சத்துடனும் பாம்புகளை மாலையாகவும் அணிந்து புலித்தோல் போர்த்தி இருப்பதை கண்டு இவர் சர்வ அலங்காரத்துடன் பட்டு பீதாம்பரம் உடுத்தி நகைகளுடன் காணப்பட்டால் எப்படி இருப்பார் என்று எண்ணினாள். அதுவே அவளுக்கு ஏக்கமாக மாறிவிட்டது. இதை அறிந்த சிவன் அவளுக்கு காட்சி தர எண்ணினார். அப்போது முனிவர்களிடம் கூறினார், நான் இலங்கைக்கு செல்கிறேன் என்று. அவர்கள், ராவணன் கொடியவன், அதனால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும், நீங்கள் போக வேண்டாம் என்று கண்ணீர் மல்க கூறினர். அப்போது சிவபெருமான், அவனும் என்னுடைய பக்தன்தான், அதனால் எனக்கு ஆபத்து ஏற்படாது. அப்படி ஏற்பட்டால் ஆகாய கங்கையில் தீப்பிழம்பு ஏற்படும். நீங்கள் அப்போது ஆகமச் சுவடிகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார். மண்டோதரி பூஜை செய்யும்போது அவளுக்கு சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்தாள். அதை பார்த்து மகிழ்ந்த மண்டோதரி பாத பூஜை செய்தாள். அப்போது ராவணன் வந்தான். அவன் குழந்தை அழகாக இருக்கிறதே என்று தூக்கிவிட்டான், கையில் எடுத்தான். அப்போது அவள், இது ரிஷிபத்தினியின் குழந்தை என்று கூற, லோகமாதா பார்வதி தேவி ரிஷிபத்தினியாக வந்து குழந்தையை வாங்கி கொண்டாள். ராவணன் குழந்தையை தொட்டவுடன் ஆகாய கங்கையில் தீப்பிழம்பு தோன்றியது. முனிவர்கள், சிவனுக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது, இனி உலகை காக்க யாரும் இல்லை என்று எண்ணி அந்த தீயில் ஒருவர் பின் ஒருவராக விழுந்து விட்டனர். ஒரே ஒரு முனிவர் மட்டும் சிவபெருமானின் சொல்லுக்காக அந்த ஆகமங்களை காத்து நின்றார். அப்போது சிவபெருமான் அங்கு தோன்றி, அந்த முனிவரே, நீ சொல்படி காத்ததால் நீ உதாரணமாக திகழ்வேர் என்று கூறி அந்த 999 முனிவர்களையும் காப்பாற்றி அவர்களோடு தானும் ஒரு லிங்கமாக மாறி சகஸ்கரலிங்கமாக மாறினார். அந்த ஒரு முனிவர், பாண்டிய நாட்டில் நீ பிறந்து மாணிக்கவாசகர் என்ற பெயருடன் என்னை பாடி என் பதம் வந்து சேர்வாய் என்று கூறினார். அவரே நமக்கு அழைத்த திருவாசகம் என்பதாகும். இப்படித்தான் சகசுரலிங்கம் உருவானது. சகசுரம் என்றால் 1000 லிங்கங்கள் ஒன்றானது என்பது அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.